பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 30வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். என கண்பானவர்களே, மரியாள் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். Glory to God. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் மரியாளுக்கு ஒரு பயம் வருகிறது. அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். மறுபடியும் கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறான், மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்மஸ் பண்டிகை நெருங்கிவிட்டது. கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு நீங்கள் யோசித்திருப்பீர்கள். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் நம்மளுடைய தேவைகளின் நிமித்தம் அது நமக்கு ஒரு வேதனையை கொடுக்கிறது. நம்முடைய தேவைகள் நிறைவேறாத பொழுது இந்த பண்டிகை கொண்டாட வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியும் கூடயே வருதில்ல. கிறிஸ்மஸ் உங்களுக்காக கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை அறிவிக்கிறது தாங்க கிறிஸ்மஸ். உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் எப்படி வெளிப்படுத்த போகிறீங்க? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்க. வேதம் சொல்லுது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உங்களுக்குள்ள கிறிஸ்து ஏற்கனவே பிறந்துட்டார். அவர் சொல்லுகிற உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து சொல்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிற. உனக்கு முன்பாய் இருக்கிற இந்த சூழ்நிலைகளை குறித்து நீ பயப்படாத. சில காரியங்கள் உன்னுடைய மனதில் ஒரு கலக்கத்தை கொடுத்து நீங்கள் கிறிஸ்துவை கொண்டாடக்கூடாதபடி உனக்கு தடையா இருக்கலாம். இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எசேயா 41வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேங்க்யூ லார்ட். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். செபிப்போமா. பரலோக பிதாவே,
இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் அப்பா, தன்னுடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் தேவையை அறிந்தவராய், ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் எல்லாம் பயத்தையும் எடுத்து போட்டு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.